புத்தகத்திலிருந்து நீர் தாமே பல காரியங்களை பேசியிருக்கின்றீர். இதோ இன்று கடைசி வாரமாக இருக்கக்கூடிய இந்த 10வது வாரத்தில் நீர் எங்களுடன் இதயத்தில் பேசக்கூடிய காரியங்களை நாங்கள் தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை இருந்தால் அதை நீதாமே மூடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவியினாலும் அதை நடத்துமாறு கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாட்ட அனைத்தையும் எங்கள் கர்த்தர் மீட்பெருமான இயேசுவின் இனி நாமத்தில் கெஞ்சும் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென். ஸோ நம்ம இந்த புதிய பிறப்பின் உத்தரவாதங்கிற இந்த சீரியஸ் தொடரில் 10வது வாரத்தில் இருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தது நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீர்களா? அதில் 3 முக்கியமான விஷயங்களை திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்காக நான் சொல்கிறேன். நம்ம பார்த்த விஷயம் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு இயேசு மத்தேயு 6:24 சொல்கிறார். அதாவது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுங்கிறார். அப்புறம் நான் பார்த்தது கள்ள உபதேசங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் ஆரோக்கியமுள்ள சத்தியத்தை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம பார்த்தோம். கடைசியாக 1 யோவான் 2:17 யோவான் சொல்கிறாரு, இந்த உலகம் அதன் இச்சைகளும் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது பரிசுத்தனை 9. நீங்கள் அப்போஸ்தலருக்கு செவிசாய்க்கிறீர்களா? 1 யோவான் 4:1-6. ஏன் அப்போஸ்தலருக்கு செவிசாய்க்க வேண்டும்? அப்போஸ்தலிக்க அதிகாரம் கடவுளிடமிருந்து வந்தது. 1 யோவான் 4:1-6, லூக்கா 10:14 நம்ம படிக்கலாம். 1 யோவான் 4:6 முக்கியமாக, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுப்பதில்லை, இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கின்றோம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். இங்கே யோவான் தன்னையும் மற்ற சக அப்போஸ்தலர்களையும் சேர்த்துக்கொள்கிறார். நாங்களாம் தேவனால் உண்டானவர்கள். அது மாதிரி நம்மள தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான்னு சொல்லும் பொழுது, யாரெல்லாம் தேவனை அறிந்தவர்கள்னா ஓவர் born of the spirit, ஆவியிலே பிறந்தவர்கள் எல்லாமே தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவங்க தான் அதுக்கு செவி கொடுப்பாங்கன்னு சொல்ல வர்றார். மற்றவங்க யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு தான் நீங்கள் செவி கொடுக்க வேண்டுங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறது, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் சொல்ல வர்றார். அது மூலிமா நம்ம அவங்க அப்போ சொல்கிறத செவி கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம எது சத்தியாவி எது பஞ்சகாவின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர்களுடைய போதனை கேட்குறவங்க நிச்சயமாக சத்தியாவியினால் உண்டானவர்கள். லூக்கா 10:16 சீஷரை நோக்கி இயேசு இங்கே பேசுகிறாரு. சீடர்களை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என் அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். சீடர்களுடைய அப்போஸ்தலருடைய போதனையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ செவி கொடுக்குறாங்களோ, யாருக்கு அவங்க செவி கொடுக்குறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்குறாங்க. அதன் மூலமா தந்தைக்கும் செவி கொடுக்குறாங்கன்னு இயேசுவை இங்கே சொல்லக்கூடிய முக்கியமான அப்போஸ்தலிக் அதிகாரத்தை பற்றி இங்கே நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலிக் அதிகாரம் என்பது ஆன்மீக உண்மைக்கான லிட்மஸ் சோதனை. அப்போஸ்தலிக் ஆர்டர், அப்போஸ்தலிக் அதிகாரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்துக்கு அதுதான் ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம எந்த ஒரு ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நம்ப முடியும், நம்பலாங்கிறதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட்டே அப்போஸ்தலிக்க போதனைகள் அவரோட அதிகாரம் தான் இருக்குது. இதை பற்றி நம்ம லூக்கால பார்க்கலாம். இயேசு இங்கே பேசுகிறாரு. 22வது அதிகாரம் 29-30 ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். இயேசு பூமியில் வாழ்ந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு அதிகாரம் கொடுத்தது மட்டுமல்லாமல், இயேசுவோட 2ஆம் வருகையில் இயேசுவோட அந்த புதிய ராஜ்யம் வரும்பொழுது அங்கே பாருங்க, அங்கே கூட அந்த அப்போஸ்தலருக்கு அவர்கள் இயேசுவோட உட்கார்ந்து போஜனம் பண்ணி
இஸ்ரேல் குலத்தாரோட 12 கோத்திரங்கள், இஸ்ரேலோட 12 கோத்திரங்களையும் இல்லைன்னா 12 குலங்களையும் நியாயம் தீர்க்கிற கூடிய அளவுக்கு சிம்மாசனத்தில் உட்கார்கள் என்ற மாபெரும் அதிகாரத்தை அப்போஸ்தலருக்கு மட்டும் தான் இயேசு தரார். அப்போஸ்தலிக்க அதிகாரம் கிறிஸ்துவத்தின் அடித்தளம். அப்போஸ்தலிக்கு அவங்களோட அந்த ஆர்டர் தான் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கே வந்து ஃபவுண்டேஷன். இதை பற்றி நம்ம எபேசியர் 4 அதிகாரம் 11 15 வரைக்கும் பார்க்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின், இங்கே வந்து மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, we are united in faith and the knowledge of the Son of God. இயேசு கடவுளுடைய மகனை இயேசுவை பற்றிய நம்ம ஒரு ஒருமித்த ஒரு விசுவாசமும் அதோடு கூட அவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்துக்காகவும் நம்மளுக்கு வந்து இங்கே கடவுள் என்ன இயேசு என்ன பண்ண போற நம்ம பார்க்க போகிறோம். அளவு தக்க பூர்ண புருஷராக்கும் வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி இன் ஃபுல் மெஷர் ஆஃப் கிரைஸ்ட், அவரோட ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்றதுக்கு பூர்ணப்படுறதுக்காகவும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, அதாவது வந்து சபையில் இருக்கவங்க வந்து அவர்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, அதாவது வந்து அவங்களோட கடவுளுடைய ராஜ்யத்தில் உள்ள வேலைகளில் வந்து அவங்க வந்து அவங்களை எக்யூப் பண்ணுறதுக்காகவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் நற்செய்தியின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது தி சர்ச் பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட் மே பி பில்ட் அப், கிறிஸ்துவோட சபை வந்து பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இந்தந்த காரணங்களுக்காக இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷக்காரராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான ஆபீஸை வந்து இயேசு வந்து உருவாக்குறார். அப்போஸ்டல்ஸ், தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ், சுவிசேஷக்காரர்கள்னா இவாஞ்சலிஸ்ட் இல்லைனா வந்து நற்செய்தியாளர்கள், மெய்ப்பர் பாஸ்டர்ஸ், அப்புறம் போதனையாளர்கள் டீச்சர்ஸ். இவர் இயேசுவே உண்டாக்குன திருச்சபைக்கு உண்டாக்குன ஆஃபீஸ். இந்த 5 வகையான முக்கியமான ஒரு பொறுப்புள்ள காரியங்கள் எதுக்காக உண்டாக்குனார்னு திருப்பி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வசனத்தில், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிக்கப்பட்டு அலையுறாய் இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். இயேசு பண்ணதுக்கான காரணம் வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இல்லாமல், குழந்தைகள் மாதிரி இல்லாமல், விசுவாசத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிற தந்திரமுள்ள த கன்னிங் அண்ட் கிராஃப்டி டீச்சிங், அதை மாதிரி போதனைகளில் நம்ம வந்து காத்தடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து அடிச்சுக்கிட்டு ஒன்று சாயிற மாதிரி நம்ம எல்லா போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளாதபடி, எந்த போதனை ஏற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக, அப்போஸ்தலிக போதனை ஏற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக இங்கே இயேசு தான் வந்து இதை மாதிரி வந்து 5 வகையான ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆஃபீஸை உருவாக்குறார். எதுக்காகனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார, தலையாய கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறதுக்காக தான் அப்படிங்க இயேசு செய்திருக்கிறார். ஸோ தெளிவாக வந்து யாரெல்லாம் ஒரு சபைக்கு தேவை இருக்குங்கிறத இயேசு இங்கே வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதில் முக்கியமாக நம்ம பார்த்த மாதிரி அந்த ஆரம்பத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் தான் முதன்மையாக வராங்க. அதில் அப்போஸ்தலிக் அதிகாரம் வந்து புதிய ஏற்பாட்டில் 12 பேருக்கு மட்டுமே. அப்போஸ்தலிக் அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை. அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 21, 26 வந்து நடந்த ஒரு முக்கியமான ஒரு சரித்திர நிகழ்ச்சி. இது பேதுரு வந்து கூடியிருந்த சபையாருக்கு வந்து அவர் ஒரு இன்னொரு அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், யூதாஸ் வந்து இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு போகிறோம். தன் உயிரை மாய்த்து கொண்டதுனால 12 சீடலாக இருந்தவங்க 12 அப்போஸ்தலராக இருந்தவங்க 11 மாறிடுறாங்க இல்லைங்களா. இங்கே வந்து 12வது அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கான இந்த காரியம் இங்கே சொல்லப்படுது. ஆதலால் யோவான்
ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் இது. இயேசு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதுதான் அவரோட மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அன்னைய நாள்ல இருந்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்கள் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததை குறித்து எங்களுடன் கூட சாட்சியாக. என்ன ஒரு அப்போஸ்தலன் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து யோவான் ஞானஸ்தானம் வாங்கினதுலேருந்து உயிர்த்தெழுந்து போன வரைக்கும் அவர் கூடவே இருந்து முக்கியமாக அவர் உயிர்த்தெழுந்ததில் பார்த்த சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எங்களுடைய சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். இங்கே பேதுரு பேசுகிறார். அப்பொழுது அவர்கள் யுஸ்துங்க ஆங்கிலத்தில் ஜஸ்டஸ்ன்னு சொல்லுவோம். இவருக்கு 3 பேர் இருக்குது. அதனால தான் கடவுள் தேர்ந்தெடுக்கலையே என்னமோ. யுஸ்து என்றும் நாமமுள்ள பர்சபா, அதாவது ஆங்கிலத்தில் பர்சபாஸ் சொல்லுவாங்க, என்னப்பட்ட யோசப்பும் 3 பேர் இருக்குது. ஜஸ்டஸ், பர்சபாஸ், ஜோசப். அப்புறம் மத்தியாஸ்ன்னு சொல்லக்கூடாது. இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி எல்லோருடைய இருதயங்களையும் இங்கே வேண்டிக்கிறாங்க. இவங்க உடனே கண்ணை மூடி இவங்க இந்த அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கல, வேண்டிக்கிறாங்க. எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இறந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவன் எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாஸ் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்ட 12 முடிஞ்சு போச்சு. கரெக்டாக 12 நிறைவாகி போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் கேள்விப்பட்டுக்கலாம், நான் அப்போஸ்தலர்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அப்போஸ்தலர்னுவாங்க. அப்போஸ்தலர் இனிமேல் இருக்கவே முடியாது. அப்போஸ்தலர் குவாலிஃபிகேஷன்னா இயேசு அவர் அவருடைய அந்த மிஷன் ஒர்க், அதாவது முதல் காரியமாக யோவான் ஞானஸ்தானம் அவர் வாங்கினது உயிர்த்தெழுந்த வரைக்கும் பார்த்த சாட்சிகளாக தான் அப்போஸ்தலர் ஆகும்போது தான் குவாலிஃபிகேஷன். எல்லாரும் அப்போஸ்தலர் ஆக முடியாது. இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னா நான் அப்போஸ்தலர்னு சொல்லிக்கிட்டு பொய்யான ஒரு போதனையை பண்ணுறாங்க. கள்ள திருக்கதரிசியில் இருக்கிற மாதிரி தான் பொய்யான அப்போஸ்தலர் இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. இந்த 12 அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா பவுல் கிடையாது, இல்லைங்களா? அப்போ பவுல் யார்? பவுல் தானே அப்போஸ்தலர் சொல்லிக்கிறாரு அப்படின்னா அவர் மட்டும் எக்ஸெப்ஷன். அவர் 13th அப்போஸ்தலர் கூட சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நான் அப்னாமலி பான் அப்போஸ்தலர் சொல்லுவார். அவர் இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துருக்கிறார். அவர் புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 13 புத்தகங்கள் எழுதினவர். அவர் ரொம்ப முக்கியமாக இந்த பவுலை அப்போஸ்தலராக மற்ற அப்போஸ்தலர் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் பேதுருவே ஒரு தடவை அவர் கண்டிக்கிறார். அந்த அளவுக்கு இவர் அப்போஸ்தலர் அந்த பணியில் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறாரு. இவர் நம்ம 13th அப்போஸ்தலர் கூட நம்ம சொல்லலாம். அனைத்தும் அதிகாரத்தின் கீழ் வருகிறது. நம்மளுடைய எல்லா சபை வழக்கங்கள்லேருந்து எல்லா காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி கீழே வருது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு திராட்சை கொடி தானாக வளர்ந்துட்டு வளர முடியாது. அது மேலே டெரில்னு சொல்லக்கூடிய, அது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு தட்டி மாதிரி இருக்கும், குறுக்கு நடுக்குமா எடுக்கப்பட்ட தட்டி, அதில் தான் அது படர்ந்து வளரும். அந்த தட்டி மேலே இல்லாட்டினா, அந்த தடுக்கு இல்லாட்டினா அந்த திராட்சை கொடி வளர முடியாது. புதிய பிறப்பின் உறுதியானது, நம்ம புதிய பிறப்பின் உறுதியை பற்றி பேசுகிறோம், உத்தரவாதத்தை பேசுகிறோம். புதிய பிறப்பின் உறுதியானது வேதத்தை நம்புவதில் இருந்து தொடங்குறது. நான் மறுபடியும் பிறந்தங்கிறதுக்கான உத்தரவாதம் ஸ்டார்டிங் பாயிண்ட் வேதத்தை நம்புவதில் தொடங்குகிறது. ஒரு திராட்சை ஒரு குறுக்கு நெடுக்காக அடிக்கப்பட்ட தட்டியை நம்பியிருப்பது போல தான் நம்மளுடைய விசுவாசமும் இந்த அப்போஸ்தலருடைய போதனைகள் தான் செவிச வைக்கக்கூடிய, அதை தான் நாம் நம்பியிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்ற அதிகாரங்கள் இருக்குது, தனியார் அல்லது நிறுவனம், கார்ப்பரேட், அதெல்லாம் உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு பலவிதமான டினாமினேஷன் சபைகள் இருக்குது, பலவிதமான இண்டிபெண்ட் பாடிஸ் இருக்குது. அதெல்லாம் உதவியாக இருக்கும். ஆனால் இறுதி உத்தரவாதத்தை அது வழங்க முடியாது. சில சமயம் நம்மை வழி தவற செய்து விடுவார்கள். இன்றைக்கி பல டினாமினேஷன் வழி தவற அவங்க செய்கிறாங்க.
இன்னும் சொல்லப்போனால் நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து யாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி அங்கே வச்சுக்கிறது கிடையாது. அவங்க எந்த அதிகாரத்துக்கு அங்கே வர்றது கிடையாது. அவங்க பண்ணுறது தான். அந்த ஒரு பாஸ்டர் இருப்பார், அவர் தான் சபை நடத்துவார். பாஸ்டருக்கு அப்புறம் அவன் மகன் பேரன் அப்படி தான் சபை நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்டு வர்றது கிடையாது. எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி கிடையாது பொழுது என்ன நடக்கும்னா, தவறான போதனைகள் அங்கேருந்து வர சான்ஸ் இருக்குது. பல ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் தவறுன்னு சொல்ல முடியாது. பல அருமையான இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் வந்து வித் அக்கௌண்டபிலிட்டி அண்டு என்ன சொல்கிறது, ஒரு சப்மிஷன், ஒரு அத்தாரிட்டி சப்மிட் பண்ணி இன்றைக்கி நல்ல இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம் இருக்குதா? நிச்சயமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த அப்போஸ்தலர் அவங்களுடைய போதனைகள், அப்போஸ்தலர் அதிகாரத்தை நம்ம வந்து விசுவசிக்க வேண்டிய அவசியங்கிறத நம்ம இந்த 9வது சோதனையில் பார்த்தோம். அதாவது முக்கியமாக வந்து அப்போஸ்தலர் போதனைகள் தான் கிறிஸ்துவத்துக்கு அஸ்திவாரமாக ஒரு அடித்தளமாக இருக்குது. ஒரு திராட்சை கொடி வளர்கிறதுக்கு வந்து ஒரு டெரிலிஸ் எப்படி வந்து அந்த தட்டுகள் வந்து அவசியமாக இருக்க மாதிரி தான் அவங்களுடைய போதனைகள் நம்ம நம்புறது அவசியமாக இருக்குது. நிச்சயமாக கடவுளால் உண்டாக்கப்பட்ட அப்போஸ்தலர் தவிர வேறு யார் அப்போஸ்தலர்கள் கிடையவே கிடையாதுங்க. நம்ம உறுதியாக இருந்தால் தான் நம்ம விசுவாசி, இல்லைன்னா நம்ம விசுவாசி கிடையாது. அப்போஸ்தலர் போதனையை வந்து நிராகரிக்கும் விசுவாசி கிடையாது. அதோட கூட அப்போஸ்தலர் போதனைக்கு விரோதமாக யார் பொதுச்சாலும் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க விசுவாசி இருக்க முடியாங்கிறது ஒரு முக்கியமான சோதனை. நம்ம எல்லாருமே நிச்சயமாக இந்த சோதனையை வந்து நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து அப்போஸ்தலர் போதனை தான் விசுவசிக்கிறோம். அவ்வளோ அதிகாரத்தை தான் நம்ம எல்லாருமே நம்புகிறோம். அதனால் இந்த சோதனை நிச்சயமாக நம்ம எல்லாருமே எளிதாக நம்ம அதில் வெற்றி பெற முடியும். இதோட 9 சோதனை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 9வது சோதனை எளிமையான ஒரு சிறிய சோதனை தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் 10 வாரங்கள் நம்ம பார்த்த இந்த 9 சோதனைகளை வந்து நம்ம பல சோதனைகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பார்க்கும்பொழுது முக்கியமாக 1 யோவானில் வந்து நம்ம பல காரியங்கள் வந்து தேவன் நம்மளுக்கு பேசியிருக்கிறார். அதை நம்ம வந்து தொகுத்து நம்ம வந்து ஞாபகத்தை கொண்டு வரும்பொழுது அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஓகே, இந்த 1 யோவானில் இந்தந்த காரியங்கள் என்ன தேவன்கிட்ட பேசியிருக்காரு, இந்தந்த காரியங்களை புரிஞ்சிருக்கணும், நம்ம அதை நம்ம உறுதியாக எடுத்துக்கொண்டு போக முடியும். இப்போ நான் போடக்கூடிய வசனங்கள் வந்து 1 யோவானில் உள்ள சில முக்கியமான வசனங்களை போட போகிறேன். முக்கியமாக எச்சரிக்கையான வசனங்களை மட்டும் போட போகிறேன். நம்மளை பொறுத்தவரைக்கும் எச்சரிக்கையான வசனங்கள் தான் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த எச்சரிக்கையான வசனங்களை நம்ம வந்து ஒரு தடவை நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு விளக்கம் சொல்ல போகிறது கிடையாது, ஏற்கனவே பார்த்த வசனங்கள் தான். இருந்தாலும் ஞாபகத்தை கொண்டு வரதுக்காக இந்த கடைசி வாரத்தில் இதை நம்ம செய்ய போகிறோம். 1 யோவான் 1:6 படித்தது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்வதாக இருப்போம். எல்லாரும் நாம இருக்க அந்த வசனம் நிச்சயமா. இஃப் ஐ சே தட் ஐ அபைட் இன் கிரைஸ்ட் அண்ட் வாக் இன் டார்க்னஸ் ஐ am a liar. அடுத்தது 1 யோவான் 2:4, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. If I say I know God or Christ and we don't follow his commandments, then I am a liar. 1 யோவான் 2:9, ஒளியிலே இருக்கிறவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 1 யோவான் 4:20, தேவனிடத்தில் அன்பு கூறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண்ணால் பார்க்க என்னோட சக விசுவாசியை அன்பு செய்யாமல் இருக்கும் பொழுது காணாத தேவனை நான் எப்படி அன்பு செய்ய முடியும்? 1 யோவான் 2:15 நம்ம போன வாரம் பார்த்தது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 4:1, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பலவிதமான கள்ள போதனைகள் அதிகமாக நாளுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த டெலி இவாஞ்சலிஸ்ட், இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பலவிதமான கள்ள போதனைகள் வந்துட்டு இருக்கும் பொழுது எது சரியான போதனை அப்படின்னு அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து டெஸ்ட் த ஸ்பிரிட், ஆவியை எல்லாத்தையும் நம்பாமல் அது தேவனால் உண்ட ஆவியான கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஹவு கேன் வி டெஸ்ட்?
ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணுறது கரெக்டாக எப்படி பார்க்க முடியும்? யார் என்ன பேசுனாலும் வேத வசனத்துக்கு ஒத்து வரணும் இல்லைங்களா? நான் பேசுனாலும் சரி, இந்த வசனம் யார் பேசுனாலும் சரி, வேத வசனத்துக்கு ஒத்து வராட்டினா இட் இஸ் நாட் ஃப்ரம் காட், இட் இஸ் நாட் ஃப்ரம் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போஸ்தலர் பணி, அப்போஸ்தலர் நடவடிக்கை 14வது அதிகாரத்தில் பவுல் வந்து அந்த பரியன்ஸ்ட போய் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் இரவும் பவுல் பிரசங்கித்ததை வந்து வேதத்தோட ஒத்துப்போதான் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒத்து போனதுக்கு அப்புறம் தான் பவுலுடைய பிரசங்கத்தையே அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த கடமை நிச்சயமாக இருக்குது. ஏதோ வந்தோம் கேட்டுன்னு இருக்க முடியாது. ஜோசப் பிரதர், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே அது வேதத்தில் இல்லை பிரதர், நீங்கள் சொல்லணும். அதை நான் திருத்தி காட்டினா நான் வந்து கடவுளுக்கு பயந்து ஊழியம் செய்யக்கூடியவனாக இருக்க முடியாது. ஸோ எல்லா போதனையும் நம்ம வந்து வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தான் அது உண்மையாக பொய்யா நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய வசனம் வந்து 1 யோவான். அதில் யோவான் 5 அதிகாரம் எழுதியிருக்கார். கடைசி அதிகாரத்தில் வந்து எதுக்காக நான் இந்த இந்த யோவான் புத்தகத்தை 1 யோவான் எழுதுனதுக்கான காரணத்தை ரொம்ப அருமையாக சொல்லுவார், முடிப்பார் அவர். அதை நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் 5:13 உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நான் எழுதுறதுக்கான காரணம்னு சொல்கிறாரு இங்கே யோவான். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் உண்மையிலே வந்து மறுபடி பிறந்த விசுவாசிகள் வந்து ஒரு பயத்தோட அச்சத்தோட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. என்னோட ரட்சிப்பு போயிருமா, நாளைக்கு நான் இறந்தா கடவுள்கிட்ட போக முடியுமான்னு எந்த விதமான அவநம்பிக்கையில் வாழ வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கிறதா நீங்கள் எழுதுறாரு. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் அறியறதுக்காக தான் எழுதுனேன்னு சொல்ல வர்றார். நிச்சயமாக உண்டுங்கிறார். பல பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படிங்க வந்து உறுதியாக சொல்கிறீங்க நீங்கள் இறந்து போனால் மோச்சன்னா? இந்த வசனத்தை காட்டலாம், அருமையான வசனம் அது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் அப்படின்னா இதுக்காக தான் உங்களுக்கு எழுதியிருக்குன்னு சொல்கிறார் அவர். இந்த 10 வாரத்தில் 1 யோவான் மூலியமாக தேவன் நம்மக்கிட்ட பல காரியங்களை பேசியிருக்கிறார். பல காரியங்களை இதயத்துக்குள்ளார ஆழமாக பேசியிருக்காருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அப்படி நம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10 வார தொடரில் முக்கியமாக நான் மீட்படைஞ்சிட்டேங்கிறதுக்கான உத்தரவாதம், நான் விசுவாசிதானா அப்படிங்கிறதுக்கான பல கேள்விகளை கேட்டு நம்ம இந்த புத்தகத்தை நம்ம பல காரியங்களை அறிந்து கொண்டோம். ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த 10 வார இந்த தொடர்கள் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா 2 வகையான விசுவாசிகள் தான் இருக்க முடியும். ஒன்று வந்து வளராத விசுவாசிகள், இன்னொருத்தவங்க வந்து தங்களைத்தானே வஞ்சித்துக் கொள்கிற விசுவாசிகள். இல்லைன்னா இப்படியே சொல்லலாம், அதிக கனி கொடுக்காத விசுவாசிகள், இல்லைன்னா கனியே கொடுக்காத விசுவாசிகள். இந்த 1 யோவான் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறது, நம்ம அறிந்து கொள்ளக்கூடியது நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய பல காரியங்கள் பேசியிருக்கும் பொழுது இந்த 2 குரூப்பில் நம்ம எந்த குரூப்பில் இருக்கோம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. எப்படி நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் நான் ரட்சிப்படைஞ்சேன்னு சொல்லிட்டு? முதல் வந்து ஆவியானவரே நம்ம மீட்படைஞ்சுக்கிறதுக்கான அந்த மாபெரும் ஒரு எவிடன்ஸ், ஒரு சாட்சியத்தை நம்ம இதயத்தில் போட்டிருக்காரு இல்லைங்களா? அதோடு கூட நம்மளுக்கும் தெரியும், நான் மீட்படைஞ்சவன் நம்மளுக்கு மனசாட்சிக்கு தெரியும், நான் பழைய மாதிரி நான் கிடையாது, பழைய வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன் அப்படி நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கணவன் மனைவிட்ட கேட்கலாம், நான் வந்து ஒரு ரட்சிப்படைஞ்ச மாதிரி வீட்டில் நடந்துட்டு இருக்கேன்னா தெரிஞ்சு போயிடும். உங்களுடைய கனிகள் காட்டி கொடுத்துரும். மனைவிமார்கள் கணவன்கிட்ட, ஏங்க நான் வந்து ஒரு ரட்சிப்படைஞ்சவள் மாதிரி நடந்துக்கிறேனா? கணவன் சொல்லுவார், நீ நடந்துக்கிற மாற்றம் இருக்கு, நீ இன்னும் மாறணும். பிள்ளைகிட்ட கேட்கலாம். இயேசு ஒரு எச்சரிக்கையா சொன்ன ஒரு வசனத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 7:21-23 நம்ம வசனத்தை முழுசாக பார்க்க போகிறது கிடையாது, சாராம்சத்தை பற்றி நான் சொல்கிறேன். அந்த நாளில்
ஆண்டவரே ஆண்டவரே பெயரால் நாங்கள் பிரசங்கம் பண்ணோம், முது பேரால் நாங்கள் புதுமைகள் செய்தோம், முது பேரால் பிசாசுகளை ஓட்டினோம் என்று சொல்லும் பொழுது உங்களை நான் அறியேன், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்ல வரார். The lawless people, என் தந்தையின் சித்தத்தின்படி நடந்தால் என்றின்னு சொல்வார் இயேசுங்க. ஸோ நான் இயேசு விசுவசிக்கிறேன், நான் விசுவாசம் சொல்லும் பொழுது கடவுளுடைய கட்டளைகளை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அதை பற்றி கொஞ்சம் கூட நான் ஒரு ரெஸ்பான்சிபிள் நடந்துக்காமல் இருக்கும் பொழுது, நான் எப்பேற்பட்ட நான் பிரசங்கியாக இருந்தாலும் சரி, நான் பிசாசை ஓட்டினா கூட சரிதான், நான் இயேசு பேரில் புதுமைகள் பண்ணால் கூட சரிதான், இயேசு என்னை பார்த்து என்ன சொல்வார்? கேடு கட்டவனே, அக்கிரமக்காரனே, உன்னை எனக்கு தெரியாதுன்னுவார். ஸோ விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு தங்கள் தானே வஞ்சிக்கக்கூடிய பல விசுவாசிகள் இருக்க முடியுமா? இருக்க முடியும். அப்படி யாராவது நம்ம இருந்தோம்னா தயவு செய்து ரொம்ப அர்ஜென்ட்டாக செய்யக்கூடிய காரியம் விசுவாசி ஆகிறதுக்கான காரியத்தை பார்க்கணும். அதுக்காக உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா நான் 100% உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக எல்லாமே ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக இருக்க போது தவிர ஊருக்குள்ளே சொல்லக்கூடிய காரியம் கிடையாது. பார்க்கும்போது ரட்சிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம தலைக்கு மேலே கில்லட்டின் கத்தி தொங்கிட்டு இருக்குது. கடவுளுடைய கடும் சீலம் என்னைக்கு மேலே நம்ம தலை மேலே விழ முடியும். நான் சபைக்கு வரலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணால் கூட ரட்சிப்படையாமல் விசுவாசியை வாழ்ந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லைங்களா? அடுத்தது விசுவாசம் இருந்து அதிக கனி கொடுக்காத விசுவாசி. அது நம்ம பல பேர் இருக்க முடியும். நானும் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். யோவான் 15:2-6 இயேசு பேசுகிறார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற செடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நம்ம விசுவாசம் இருப்போம், நிச்சயம் பானகன் இருக்கிறோம் நிச்சயமான பானகன் ஆனதுக்கப்புறம் நம்ம பல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே அன்பு, அதிகமான வாஞ்சை, வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நம்ம பார்த்துருப்போம். நம்ம குணாதிசயங்கள் மாறி இருக்கும், நம்ம நேச்சர் மாறி இருக்கானா போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடும். இங்கே என்ன சொல்கிறார் இயேசு? அதிக கனியில் கொடுக்கும்படி அதை நான் சுத்தம் பண்ணுங்கிறேன், ஐ வில் ப்ரூனுங்கிறார். ஒரு உண்மையான விசுவாசி மனம் திரும்பி ரட்சிப்படைந்தால் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ப்ரூனிங் இயேசு நிச்சயமாக அவங்களே சுத்தம் பண்ணுவா. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் நான் பல காரியங்களை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், எல்லாம் தான் முடிஞ்சிச்சு, நான் என் செல்ஃப் மேட்மெண்ட் சொல்ல பல பெருமையில் நான் வாழ்ந்துட்டு வந்தவன். நான் கடவுளுக்கு போகக்கூடிய மாட்சிமையை எனக்கு கொடுக்காம நான் விசுவாச ஆகி கூட கடவுளுக்கு நான் மாட்சிமையை தரவே இல்லை. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய உரிய ஒரு போல நான் தராமல் என்னை பற்றி பெருமையாக நான் பேசிட்டு இருக்கும் பொழுது கடவுள் அடி வச்சார். எங்கே உன்னை அடித்தா, எங்கே உன்னை சுற்றி பண்ணா, நீ திருப்பி அந்த ரயில்வே ட்ராக்ல கரெக்டாக ட்ரெயின் டீரெயில் ஆன போது திருப்பி ட்ரெயினை தூக்கி வைக்கிற மாதிரி உன்னை திருப்பி அதே தண்டவாளத்தில் ஒழுங்காக ஓட வைக்க முடியும்னு கடவுள் என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். அப்போ நான் அறிந்து கொண்டது, நான் கடவுளுடைய பிள்ளை, என் தந்தை என் கிறிஸ்து என்னை சுத்தம் பண்ணுறாருன்னா நிச்சயமாக நான் பானகன் கிறிஸ்டியன், நான் ஒரு மறுபடி பிறந்த விசுவாசம் அறிந்து கொண்டேன். கடவுள் நம்மளுக்கு மீட்பை கொடுத்துட்டு சும்மா அப்படி குழந்தைங்க மாதிரி வச்சிருக்கிறதுக்கு மட்டும் அவரோட ஆசை கிடையாது. பிசாசு பாருங்க, ஒரு ரட்சிப்படைஞ்ச வாழ்க்கையில் 2 காரியத்தை பண்ணுவான். ஒன்று நீ ரட்சிப்படைஞ்சிட்டியா உன்னோட வச்சுக்கோ, அவங்க கிட்ட போய் சொல்கிற விட வச்சுக்காத, மற்றவங்களுக்கு போய் நச்சதி நீ சொல்லக்கூடாது. அதுக்கான எல்லா தடைகளும் உண்டாக்குமா, உங்களுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட், பயத்தை எல்லாத்தையும் உண்டாக்குமா. ஏன்னா ஒரு ஆத்மா அவனை விட்டு போச்சு, மற்ற ஆத்மாக்கள் போகிறதுக்கு அவன் தயாராக இல்லை. உங்கள் மூலியமாக மற்ற ஆத்மாக்கள் கிறிஸ்துக்கிட்ட போகக்கூடாது. அந்த தடைகளை பண்ணுவான். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியம் பண்ணுவான். ரட்சிப்படைஞ்சதுக்கப்புறம் நீ பால் குடிச்சிட்டு குழந்த மாதிரியே இருக்கணும், நீ வளரவே கூடாது. ஒரு சப்பானியை முடங்கி போன விசுவாசியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், கனிகள் கொடுக்கக்கூடாது. அதுக்கான எல்லா காரியத்தையும் அவன் செய்வான். ஆனால் அவன் மாத்தம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதோட பொசிஷனை அவனை விட்டு போயிடுச்சு. கடவுள் ராஜ்யத்தில் இருந்தாலும் அவன் நம்ம வளர விடாமல் கனிகள் தராமல் இருக்கிறதுக்கு பல காரியங்களும் பண்ணுவானா, நிச்சயம் பண்ணுவான். ஸோ நம்ம ஒரு அதிக கனி தராத ஒரு விசுவாசியாக இருக்கிறது தேவன் அப்படி விடமாட்டார். கனி கொடுக்க தான் அவர் ஆசைப்படுவார். நானே திராட்சைக்கொடி,
நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும், அங்கே உங்களுக்கு ஸ்லைடில் இருக்காது, நான் படிக்கிறேன். நானே திராட்சை கொடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னிடத்தில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இங்கே விசுவாசி சொல்லி தங்களை வஞ்சிச்சு கொள்றாங்க இல்லையா? வஞ்சித்து கொள்ளக்கூடிய விசுவாசிகளை பற்றி இங்கே பேசுகிறார். சபைக்கெல்லாம் வருவாங்க. என்ன நடக்குதுன்னா, அவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் அது. ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம் அது. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் பல பேர் அது மாதிரி. ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சபையில், ஆனால் அவங்க எந்த கனியுமே அவங்க வாழ்க்கையில் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, அதாவது ஒரு அவிசுவாசம் இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தை போதிச்சு நீங்கள் அவங்கள விசுவாசி ஆக்கிட முடியும். ஆனால் விசுவாசி மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் பிறக்கும்பொழுதே நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தெல்லாம் பிறந்திருக்குன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு கடைசியில் தங்களை விசுவாசினே தங்களை வஞ்சித்து கொண்டு ஏமாந்து போகிறவங்களுக்கு அவங்களை போய் டீச் பண்ணுறது, அவங்களை போய் சொல்கிற ரொம்ப கடினமான காரியம். ஆனாலும் நிச்சயமாக தேவனால் கூடும். அது மாதிரி நம்ம இருந்தோம்னா தயவு செய்து நம்மளுக்கு வாய்ப்பு கடவுள் தராரு நிச்சயமா. அதே மாதிரி நம்ம இந்த 1 யோவான்ல பார்த்து விசுவாசத்தில் மட்டுமே நாம் நீதிமான்களாக்கப்படுறோம். We are justified by faith alone. உண்மையான விசுவாசம்னா அதில் அன்பு, கீழ்ப்படிதல், பரிசுத்தம் மற்றும் மனம் திரும்புதல் ஆகியவற்றோட கூட மாறுபட்ட வாழ்க்கை, சேஞ்ச் லைஃப், சாங்டிஃபைட் லைஃப் இருக்க வேண்டும். இல்லையெனில் அது ஒரு போலியான நம்பிக்கை மற்றும் பலம் கொடுக்காத மரம் போன்றது. அது நியாய தீர்ப்பு நாளிலே வெட்டப்படும். ஆனால் உண்மையான நம்ம ரட்சிப்பு அடைஞ்சிருக்கும் பொழுது விசுவாசத்தில் வளராமல் இருந்தால் கூட வளர்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அருமையாக கடவுள் தரார். முக்கியமாக இந்த யோவானில் பார்த்தது 1 யோவான் 9வது வசனத்தில் பார்த்தோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட வாய்ப்பாக இருக்கு நம்மளுக்கு கனிகளை கொடுக்கறதுக்கு, விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு, மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்க. பாவத்தை அறிக்கையிட்டாலே போதும். நான் யாருமே பரிசுத்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் ஒரு பரிசுத்தம் கிடையாது, நான் ஒரு பாவி. ஐ கால் மை செல்ஃப் அஸ் அ சேவ்டு சின்னர். நான் மீட்கப்பட்ட பாவி. ஆனால் நான் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது என்னுடைய தேவன், என்னுடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து பிதாவோட வலது பக்கத்தில் எனக்காக பரிந்து பேச வரா, அட்வொகேட்டா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது இதை விட பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்க. இந்த 1 யோவான் தொடர்ல நம்ம நிச்சயமாக 2 காரியம். நம்ம ஒன்று வளரும் கனி கொடுக்கக்கூடிய நம்ம மரங்களாக இருக்கணும். 2வது அப்படி மாறுறதுக்கு அருமையான வாய்ப்பு பரிசுத்தாவின் வல்லமையினால் நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பு நம்ம தினமும் நம்மளை பாவங்களுக்காக கடவுள்கிட்ட அறிக்கையிடும் பொழுது, அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கும்பொழுது நிச்சயமாக நம்ம அதிக கனிகளை கொடுக்க முடியும். நம்ம ஒரு உண்மையான விசுவாசியாக, வளர்ந்த விசுவாசியாக நம்ம வாழ முடியும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தான் இந்த 1 யோவான் மூலமா கடவுள் நம்மளுக்கு தராரு. இந்த 10 வாரங்கள் உங்களுக்கு இந்த தொடர் உபயோகமாக இருந்துட்டு நினைஞ்சிருக்கேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. நான் ப்ரீச் பண்ணிட்டேன். நான் ஜோசப் நீ ப்ரீச் பண்ணுறியே, நீ போய் பிரசங்கம் பண்ணி நீ எப்படி இருக்கிறன்னு கடவுள் எனக்கு பலவிதமான காரியங்களை இந்த 1 யோவான் மூலம் பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு இதை பற்றி சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் எப்போ வேணால் என்கிட்ட கேட்கலாம், மெசேஜ் கொடுக்கலாம், பேசலாம். நல்லா கவனிச்சிங்க. எந்த காரியமும் என்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் 100% ப்ரைவேட் அண்டு கான்ஃபிடென்ஷியலாக தான் நிச்சயமாக இருக்க போகுது. ஸோ நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறது கிருபை நிறைந்த சபை. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தேவனுக்கு இந்த 10 வாரங்களாக நம்மக்கிட்ட 1 யோவான் மூலிமா தேவன் நம்மகிட்ட பேசியிருந்ததை நம்ம ஆண்டவரே நீங்கள் எங்ககிட்ட பேசியிருக்கீங்க, நான் ஒரு காதால் கேட்டு ஒரு காதால் விட போகிறது கிடையாது, என் இதயத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்கிற அந்த ஒரு உண்மையான சத்தியத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஆண்டவர் நம்ம எல்லாருமே சபையினராக நம்ம கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக மாறதுக்கு நம்ம கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம்.
அன்பான கர்த்தரே, இதோ இந்த புதிய பிறப்பின் உத்தரவாதத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள இந்த 1 யோவான் மூலியமாக நீர் எங்களிடம் தெளிவாக பேசியிருக்க நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வேண்டுமானால் எங்களை குழப்பிக் கொள்ளலாம், ஆனால் நீர் உடைய வசனத்தில் எந்தவித குழப்பமே இல்லாமல் தெளிவாக சொல்லியிருக்கின்றீர். நாங்கள் பலகீனமானவர்கள் கர்த்தாவே, எங்கள் மாமிச இச்சைகள் எங்களை எப்பொழுதுமே விரட்டி கொண்டிருக்கின்றது. உலகாந்திர காரியங்களும் உலகத்தை சார்ந்தவர்களும் தான் நாங்கள் அன்பு செய்ய துடிக்கின்றோம். என்னை மீட்டுக்கொண்ட என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் அரசராக இருக்கக்கூடியவர், அவருக்கே நான் அடிபணிந்து, அவரே அரசராக வைத்துக்கொண்டு அவருக்கே நான் கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்திற்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற அந்த மாபெரும் சத்தியத்தின்படி நடக்க நான் எதற்காக இந்த பூமியில் வாழ்கின்றேன்? என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவின் மட்டும்தான். மற்ற எந்த அடையாளம் எனக்கு பெரிய அடையாளம் கிடையாது. மை ஐடென்டிட்டி இஸ் இன் கிரைஸ்ட் அலோன். அந்த அடையாளத்தின்படி நான் இந்த பூமியில் பிறந்ததுக்கான முக்கியமான ஒரு குறிக்கோள், ஒரு பர்பஸ், உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு நான் கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்ற மாபெரும் கட்டளை எனக்கு கொடுத்திருக்கின்றேன். எல்லாரும் அன்பு செய்யக்கூடிய அந்த கட்டளையும் கொடுத்திருக்கின்றேன். பிதாவே, தகப்பனே, எங்களால் முடியாது. நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியினால் நாங்கள் அதை செய்வதற்கான வலிமை தாரும். இந்த சபையார் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த சபையாருக்கு ஆண்டவரை இந்த நம்முடைய வசனங்கள் மூலியமாக நீ தொடர்ந்து பேசி இவர்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக, முது சாட்சியங்களாக பிரகாசிக்க உம்முடைய வல்லமையினால் அவர்கள் விசுவாசத்தில் வளர நான் கெஞ்சி கொண்டாடுகின்றேன். இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் மீட்பரும் எங்கள் நண்பரும் எங்கள் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிற அன்பு தந்தையே, ஆமென்.